ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்னைக்கு மாம்பழம் டேஸ்ட்டோட சூப்பரான சில்லுன்னு ஒரு மாம்பழம் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நல்லா பாலை திக்காக காய வச்சு ஆறினா போதும். இது பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். இது 1/2 லிட்டர் இருக்குது. நீங்கள் காய்ச்சாத பச்சை பாலாக இருந்தப்போ எடுத்து நல்லா காய்ச்சிக்கலாம். இது லைட்டாக திரும்ப அடுப்பில் வச்சு அப்படியே கொதிக்க விடுங்க. இது கொதித்து பாதி அளவுக்கு குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயும் மீடியம்லையும் மாற்றி மாற்றி வச்சு இது பாதி அளவுக்கு குறைஞ்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது அப்படியே கொதித்து வரட்டும். அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து பாதியாக குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மில்க் மேட் சேர்த்துக்கலாம். மில்க் மேட் இல்லாமல் கூட செய்யலாம். நீங்கள் கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்தாலும் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மில்க் மேட் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கம்மியாக வேணுன்றவங்க சர்க்கரை குறைச்சி சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் சேர்த்ததுனால அதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அதனால் கம்மியாக வேணுன்றவங்க சர்க்கரையை குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து ஆறட்டும். இப்போ மீடியம் சைஸில் ரொம்ப பழுக்காத ஒரு மீடியமாக பழுத்த மாம்பழம் 2 எடுத்துக்கோங்க. இதை காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காம்பு கட் பண்ணி தனியாக வச்சுட்டு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டு 2 மாம்பழத்தையும் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்காக ஒரு கப்பில் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த குல்ஃபி மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாம்பழத்துக்குள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதை அப்படியே திரும்ப மூடி வச்சுருங்க. மூடி இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிற வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். மாம்பழம் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் ஃப்ரீஸ் ஆகிற வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இது நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க டெக்கரேஷனுக்காக. இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு நம்ம மாம்பழம் குல்ஃபி. இது மாம்பழம் சில்லுன்னு அந்த ஐஸ்கிரீமோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.